அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் கவலையாக இருக்கும் போதெல்லாம், நமக்கு சோதனை ஏற்படும் போதெல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நமக்கு கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள் வந்து கொண்டே இருந்தால், நமக்கு திடீரென ஒரு சோதனை வந்தால், நமக்கு உடம்பு சரியில்லாமல் போனால், ஒரு பிரச்சனை முடிவதற்குள் அடுத்த பிரச்சனை வந்தால், நமக்கு ஒரு முள் குத்திவிட்டாலோ அல்லது நமக்கு அடிபட்டு விட்டாலோ, அந்த நேரத்தில் நமக்கு வலி ஏற்படும் போதும், இந்த நேரங்களிலெல்லாம் நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. நமக்கு கவலை ஏற்படும் போது நாம் எவ்வளவு நேரம் கவலைப்படுகிறோமோ அவ்வளவு நேரமும் நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, நமக்கு கவலை ஏற்படும் போது அந்த நேரத்தில் அல்லாஹுவின் மீது நாம் தவறான எண்ணம் வைக்காமல் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் நாம் பொறுமையாக இருந்தால் நமக்கு அல்லாஹ் சோதனைகளை, கஷ்டங்களை, துன்பங்களை கொடுத்து, அந்த நேரத்தில் நாம் பொறுமையாக இருந்தால் அதற்கான நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹு தஆலா நம்மை சோதித்து நாம் கவலையாக இருந்ததற்காக நம்மளுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். கவலை இல்லாமல் யாரும் இல்லை. கவலைப்படும் போது அல்லாஹுவை நினைப்பவர்களாக அல்லாஹு நம்மை ஆக்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.